என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரதேசத்துல அவர் வார்த்தைக்காய் வரும்போது அநேக ஜனங்கள் கூடி வந்தாங்களாம். எப்படி வந்தாங்களாம்? கூடி வந்தாங்களாம். அப்ப ஏன் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை பேச போகிறார்? இப்போ அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில, அவருடைய சுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு ஆனவரே நம்மளுக்கு எல்லாமா இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நம்மளை படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் எதுக்கு தாயின் கருவில நம்மளை தெரிந்து கொண்டாரு? இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்னை பேர் சொல்லி அழைத்தாரு. எனக்கு அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வேலைக்காரனா வச்சு என்னையா இந்த சமுதாயத்துல என்னை காப்பாற்றும்படியா என்னையா தேவன் இங்க கொண்டு வந்தாருன்றதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ அநேக ஜனங்க கூடி போய் அவர் வார்த்தையை கேட்கும்போது பேசுகிற வார்த்தை என்னது என்பதை அவங்க கேட்க போகும்போது அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்திருக்கும். எந்த ஆசீர்வாதம் தெரியுமா? சரீர நிமித்தமாய் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். அதே போல வாழ்வாதாரத்துல ஆசீர்வாதம் இருந்திருக்கும். அவங்க குடும்பங்களில ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும். அநேக ஜனங்கள் அநேக ஆராதனையிலையும் அநேக ஸ்பெஷல் மீட்டிங்கிலையும் அநேக ஓப்பனர் மீட்டிங்கிலையும் அதிகமாய் லைக் பண்ணுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ கேட்காதவர்களுக்கு தத்திரத்தை தருவார் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவனும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவங்களும் இந்த கூட்டத்துல கலந்துப்பாங்க. கர்த்தர் அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதன் இருப்பானானால், அவன் பெரிய ஒரு போஸ்டிங்ல இருப்பானானால், அவன் பெரிய ஒரு அதிகாரத்துல இருப்பானானால், அவனை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். கரெக்டா? அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் பார்க்க முடியும், ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் பார்க்க முடியும், ஒரு பெரிய தலைவராக இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இயேசு யாருன்னா தெரியும். அந்த நேரத்துல ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுதான் நம் ஆராதிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு ஐயா கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன் வார்த்தைக்காக. நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சொல்றாரு, இல்லையா இந்த வாரம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நீங்க பாருங்க, பீஸா அடிச்சுன்னே இருக்கிறேன், பீஸா அடிச்சுக்கின்னே தியானிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையாச்சே. இங்க திடீர்னு இங்க நம்ம சொல்லணும்னா கூட தப்பா நினைப்பாங்கல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும்ல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வரவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல. அப்ப பிரயோஜனமா இருந்தா தானே வருகிறவர்கள் வெறுமையாய் வந்தாலும் போகும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு போகணும்ல. அதெல்லாம் யோசனை பண்ணி ஆண்டவர் கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை நீ பேசுப்பான்னு சொன்னாரு. சரி, மார்க் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மார்க் 1:27. ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இது என்ன? இந்த புதிய ஒரு உபதேசம். யாருப்பா இவரு? இங்க புது புது கதையெல்லாம் பேசுறாரு. இவ்வளவு அதிகாரத்துக்கு அதிகாரம் நிறைந்தவராய் ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறாரு. இவரு யாரு? இவரு அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன? இவரு புதிய உபதேசத்தை பேச போறாரா? புதிய உபதேசம் என்ன இங்கன்னு கேக்குறாங்க. உபதேசம்னா என்ன தெரியுமா? நீ வாழ்கிற இடத்துல உன்னை அழிக்கணும் என்றதே ஒரு கூட்டம் திரிந்து கொண்டிருக்கும். நீ இருக்கிற இடத்திலேயே நீ நல்லாவே இருக்கக்கூடாது என்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய உபதேசத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையானது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன்னா பிசாச, இப்போ ஒரு பிசாசு பிடிச்சவன நம்ம தரத்தணும்னு சொன்னா, இங்க ஊழியக்காரா இருக்கிற நம்ம யாரெல்லாம் போய் பிசாசு பிடிச்சவனை போய் தரத்துவா? எப்படி போய் துரத்த முடியும் பிசாசு பிடிச்சவனை? சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசே பிசாசே நீ போயிடு பிசாசே அப்படியே நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ, இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படின்னு சொன்னாலும் கூட
சரி, இன்னும் அந்த பிசாசு இன்னும் ஒரு படி மேல போய் வாடா அப்படின்னு. அப்ப நம்ம அந்த நேரத்துல நம்ம ஒரு ஊழியக்காரா இருந்துகிட்டு பிசாசே போ பிசாசே அப்படின்னு சொன்னா இது அதிகாரத்தை குறிக்குதா? ஆனா இயேசு கிறிஸ்து பிசாசுகளை அதிகாரமாய் விரட்டுகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில அவர் எல்லாம் அதிகாரமாய் செய்கிறவர். உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை இயேசு கொடுக்க போகிறார். இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? ஏசப்பா நினைச்சா எதை வேணாலும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஏக்கத்துக்காய், எந்த கஷ்டத்துக்காய், எந்த நொறுக்கத்துக்காய், எந்த பாடுக்காய் நீ வந்திருக்கிறியோ இயேசு உனக்கு ஒரு அதிகாரத்தை தரப்போகிறார். நான் வெறுமையானவன் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருமே என்ன வெறுமையா பார்ப்பாங்க, ஆனா நான் அதிகாரம் உள்ளவன். அல்லேலூயா. எனக்குள்ள யாரு இருக்கா தெரியுமா? இயேசு இருக்கிறார். அந்த அதிகாரம் என்னோட இருக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே வாசிக்கும் போது அப்படியே வாசிங்கள. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இது புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ள ஒருவர் சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் பிசாசு என்ன பண்ணுதான்? இப்போ பிசாசு கீழ்ப்படிதான். என்ன பண்ணுதான்? ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அம்மா வேலைக்கிழமை கூட்டம் இருக்குதுமா, நீங்க வந்துருங்கம்மா, 6 மணிக்கு கூட்டம், நீங்க கண்டிப்பா வந்துடணும்மா. ஏன் நமக்கு தெரியாதா இந்த 1 மணி நேரம்? ஆனா உண்மையாலே சொல்ற, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே சரி, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த தாயாருங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்துல இந்த கொசுக்கடியில உக்காடுறாங்கன்னு சொன்னா இயேசுவானவர் சும்மா அனுப்புவாரா? சும்மா விடு.